ஒரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்த உடனே அவங்கள மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அவசியமே இல்லை. இவங்க திராவிடம் சொல்லி சொல்லி நமது வாழ்க்கையை எந்த அளவுக்கு அதல பாதாளத்திற்கு கொண்டு விட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருவாங்க. காஷ்மீர் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரென்த், ஒரே லென்த் தான் ரோடு, நேர் ரோடு. டைம் ரொம்ப மிச்சமாகும். நம்ம உள்ளூர் ரோட பாருங்க, நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம போடுவோம்ல ரோடு, நம்ம இங்க ஆளுங்கட்சிகள் போடுறதுல திமுக போன்ற கட்சிகள் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு பாத்தீங்களா, உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஆளுங்க ஃபண்ட் ஒதுக்குவாங்க மத்திய அரசு. இங்க ரோடு பாத்தீங்கன்னா கிளுகிளுன்னு இருக்கும். சின்ன ஒரு குண்டு தடிக்கல குதிரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அதைத்தான் நம்ம ஊர்ல பண்றீங்க. ஜாதியோ மதத்தையோ பேசி உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க போர்க்கம்ப தூக்கிட்டு சண்டைக்கு. மோடி அவர்கள் பேசிட்டு போனது பிறகு சில கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சேனல் பயணங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூரிலே தன்னுடைய கர்ஜனைகளை கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார். இங்க திமுகவில் பல பேருக்கு என்னடா இவர் தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பீகாருக்கு அடுத்து இங்க உரையாற்ற ஆரம்பிச்சிட்டாரு, இனி நமக்கு ஆப்பு தானோ அப்படின்னு திமுகவினர் எண்ணும் அளவிற்கு அவருடைய பேச்சு இருக்கு. வந்த உடனே சொல்லிட்டாரு, விவசாயிகள் அந்த துண்டு சுத்துவதை பார்த்துட்டு பீகார் காற்று தமிழகத்திலும் வீசுகிறதோ அப்படின்னு பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அதை தாண்டி மருதமலை முருகனை வணங்குகிறேன்னு ஒரு வார்த்தையும் பயன்படுத்திட்டாரு. மொத்தமாக தமிழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வந்த உடனேயே வணங்கி விட்டார் மோடி அவர்கள். முருகனை தொட்டாலே வெற்றிதான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ முருகனையும் கும்பிட்டு விட்டு கோயம்புத்தூரின் வரலாறுகளையும் பேசி கோயம்புத்தூர் எப்படிப்பட்ட சிறப்பு, குறிப்பா இப்போதைய குடியரசுத் தலைவர் இந்த கோயம்புத்தூரை சேர்ந்தவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்படின்னு நினைவுபடுத்துறாரு. அப்ப எந்த அளவுக்கு நாங்கள் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றதையும் மோடி சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்று விட்டார். குறிப்பாக ஜவுளித்துறையில் கோயம்புத்தூர் எந்த அளவுக்கு இந்தியாவில் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குது அப்படின்றதையும் சொல்றாரு. அதை தாண்டி இயற்கை விவசாயத்தில் எந்த அளவுக்கு எனது இதயத்திற்கு நெருக்கமானது இது, இந்த அளவிற்கு நாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த இயற்கை விவசாயம் இருக்கிறது. அந்த இயற்கை விவசாயத்தை படிக்காதவங்க மட்டுமல்ல படித்தவங்க செய்கிறாங்க. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்தா இயற்கை விவசாயம் மட்டும் நிற்கிறாரு. இஸ்ரோ லெவலில் பார்த்த ஒரு சயின்டிஸ்ட் என்னன்னா இயற்கை விவசாயம் மட்டும் நிற்கிறாரு. அப்போ இதனுடைய தேவை எல்லோருக்கும் புரிய ஆரம்பித்து விட்டது. படித்தவர்கள் எல்லாம் விவசாய நோக்கி வர்றாங்க. இது நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்னு இதனால் வரைக்கும் தமிழகத்தில் அரசியல் பேசும் யாரும் சொல்லாத ஒரு கருத்தை மோடி அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்காரு. ஒரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்த உடனே அவங்கள மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. அவசியமே இல்லை அவர் கேட்கணும்னு. ஆனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடம், நான் ஏனென்றால் காலதாமதம் ஆகிவிட்டது, நான் வேறொரு இடத்தில் இருந்து வருவதற்கு அங்கே டைம் ஆயிடுச்சு, அதனால் இங்கே வர தாமதம் ஆயிடுச்சுன்னு மன்னிப்பு கேட்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். தமிழகத்தில் எத்தனை அரசியல்வாதிங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க, கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்கங்க. பாரத பிரதமர் எப்படி ஒரு பிரதமர் இப்படி நடந்து கொள்கிறார். நம்ம சாதாரண ஒரு கவுன்சிலராக இருக்கும், பண்ற அளப்பற ஒன்றும் பண்ண முடியாது. 5 மணி சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு வருவான், மதியம் 1 மணி சொல்லிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வருவான். இந்த மாதிரி இருக்கு இங்க தமிழகத்தில் அரசியல்வாதிகள். ஏதோ கடவுளுக்கு சாமான்கள் போல் நினைச்சுக்குவீங்க. ஆனால் பிரதமர் எந்த அளவுக்கு எளிமையாக மக்களோட மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் உரையை ஆரம்பிக்கிறாரு. எப்போ எடுத்தாலும் பிரதமர் பிரதமர் மோடினாலே வடக்குல இருந்து வர்றவர், வடக்குல இருந்து ஒரு கட்சி தமிழகத்திற்கு வர வேணும். வந்தா என்ன, நல்லது பண்ணா யார் வந்தா என்னங்க, வடக்கா இருந்தா தெக்கா இருந்தா என்ன, எப்ப பாரு தமிழ்நாடு தனியா தெரியணும் தனியா தெரியணும், எல்லாத்தையும் தனியா தெரியணும்னா புரியல. ஒரு நாடுனா ஒரு பிரதமர் தான், ஒரு குடியரசுத் தலைவர் தான், ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சர் தான். ஏதோ தனியா நாங்க எல்லாம் பண்ணுவோம். நீங்க என்ன பண்ணீங்க மக்களுக்கு நல்லதை பண்ணிட்டு நீங்க பேசுங்க. மத்தியில் இருக்கக்கூடிய அரசு ஏதாச்சும் நல்லது பண்ணலை அப்படின்னு அதை பேசுங்க. எதையுமே சொல்றது இல்லை, தெளிவாகவே மக்களை கொண்டு போய் சேர்க்கறது இல்லை எதையுமே. இந்த ஒரு மத்திய அரசு என்ன பண்ணுச்சு, பேரை மட்டும் மாத தெரியும் ஒன்றிய அரசுன்னு. இத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த திமுகவில் கலைஞர் கருணாநிதி இருக்கும் காலத்துலலாம் ஏன் மத்திய அரசு பயன்படுத்தினீங்க? இப்போதான் அறிவு வந்திருக்கோ, ப்ரொவிடியன் ஸ்டாக் முளைச்சிருக்கோ மண்டைக்கில் ஒன்றிய அரசுன்னு சொல்றதுக்கு. எதுக்கு முன்னாடி மத்திய அரசு சொன்னீங்க? பேர் மாற்றம் மட்டும் தான் தெரியும், மக்கள் வாழ்க்கையை மாற்ற தெரியாது யாருக்கு. இங்க திராவிடம் திராவிடம்னு எத்தனை நாளைக்கு கட்டிக்கிட்டு அழ போறீங்க பார்க்குறேன். எவ்வளவுதான் கட்டிக்கிட்டு அழுது இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்போதான் அதுல இருந்து உணர்ந்து வர போறாங்க. தமிழ் அப்படின்றது நம்ம இந்திய தேசத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு என்னைக்கு புரியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு? இவங்க திராவிடம் சொல்லி சொல்லி நமது வாழ்க்கையை எந்த அளவுக்கு அதல பாதாளத்திற்கு கொண்டு விட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு விட்டுருவாங்க. ஏன் தேசத்தின் ஒரு குடைக்குள் வந்தா என்ன உங்களுக்கு? நம்ம எல்லாம் ஒருதாய் பிள்ளைகள் தானே, ஏன் அப்படி பிரிக்கிறீங்க? மொழிகள் தான் வேற வேற, பழக்க வழக்கங்கள் தான் வேற வேற. உலகத்தில் எல்லா மனுஷனும் ஒண்ணுதான். சாதி பேசினா கோவம் வருது, மதம் பேசினா கோவம் வருது, அதெல்லாம் பார்க்காதீங்க. திராவிடத்தில் பேச முடியுது இல்லை? அப்படியே இந்தியானா மட்டும் உங்களுக்கு அப்படி கசக்குது? இந்தியானா ஒரு நாடு ஒரு மக்கள் சொன்னா மட்டும் கசக்கும். ஜாதியோ மதத்தையோ பேசி உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க போர்க்கம்ப தூக்கிட்டு சண்டைக்கு. ஏன்னா அதுல கரெக்டாக அரசியல் பண்ண முடியும், ஓட்டு வாங்க முடியும்ல. இதுல ஓட்டு வாங்க முடியாது இல்ல.
இதுல எல்லாம் தேசம்னு ஒரு வழியில் நின்றுட்டா யாரா நல்லவர், நமக்கான ஒரு நாள் நல்லவர் யாருன்னு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்படி பார்த்துட்டு பொழப்பு இங்க வேகாதுல்ல. அதனாலதான் இங்க தமிழ்நாட்டில் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மோடி அவர்கள் பேசிட்டு போனது பிறகு சில கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் மின்சாரம் கிடைக்குது இல்ல, யார் கொடுக்குறா? எல்லாமே மத்திய அரசு. மோடி அவர்கள் இந்த 2014 ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. 11-12 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. 11 ஆண்டுகள் கழித்து தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம் மோடி என்னென்ன பண்ணியிருக்காரு நமக்கு அப்படின்னு. நான் எடுத்து பார்க்குறேன் மின்சாரம் எந்த அளவுக்கு, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களா இருக்கட்டும், சாதாரண மிடில் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது இவங்க சொல்கிற அந்த மின்சாரம்ன்றது நாங்கள் தான் கொடுக்குறோம். இங்கே 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பணம் கட்டி நம்ம கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு இதெல்லாம் எல்லாமே நம்ம மாநில அரசு நோக்கத்திலே பார்க்குறோம். அந்த மின்சாரத்தை கொடுப்பது மத்திய அரசு. அதை யாரும் இங்கே சொல்ல மாட்டாப்ல. இந்த மின்சாரம் எங்கே உற்பத்தி ஆகுது, அந்த மின்சாரம் எப்படி அங்கிருந்து நமக்கு வருது, இதெல்லாம் சொல்ல மாட்டான். கொடுக்கறது யாரு? தமிழ்நாடு மின் உற்பத்தி நிலையம். நாங்கள் தர்றோம், நீ காசை கட்டு. இதெல்லாம் இங்கே பேச தெரியும். இந்த மின் உற்பத்தி எங்கேருந்து ஆகி எப்படி வருதுன்னு சொல்ல தெரியாது. அதெல்லாம் இதுக்குன்னு ஃபண்ட் ஒதுக்குறது யாரு? எல்லாம் மத்திய அரசு. உடனே சொல்லிடுறது, நாங்கள் தானே பணம் கொடுத்தோம், நாங்கள் கிட்ட டாக்ஸ் தானே திரும்பி கொடுக்குற. இந்த ஒரு பிராடுத்தனத்தை எவ்வளவு நாள் தான் பண்ண போறீங்க? நம்ம மட்டும்தான் டாக்ஸ் தரோம், பாக்கி மாநிலத்தில் டாக்ஸே தரலையா? நீங்க இப்படி பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் இந்த மாநிலத்தை துண்டாடுவதற்கான வேலையாக இருக்கு எல்லாமே. நிறைய பேர் அப்படியே தமிழ்நாடு மட்டும்தான் பேசணும், இந்தியாவுக்கு ஒரு போர்வைக்கிலே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? எப்பப்பா தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது 2014 மோடி அவர்கள் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எத்தனை மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டான் இலங்கை கடற்படையால. எடுத்து பாருங்க ஹிஸ்டரிய. இவர் 2014 பதவி ஏற்றதுக்கு பிறகு எத்தனை மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான் பாரு. வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த 11 ஆண்டுகள்ல இவ்வளவுதானா? ஆனா இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க உங்களுக்கே புரியும். எடுத்து ஹிஸ்டரியை பாருங்க. எப்ப பாரு இதே தான், இலங்கை கடற்படை சுடுது. இப்போவாது படகுகளை மட்டும்தான் அவரால் தொட முடியும், நம்ம ஆளு மேல கை வைக்க முடியாது, கொல்ல முடியாது. கொன்னா இங்க இருக்கிறது பாரத பிரதமர் மோடி, காங்கிரஸ் பிரதம மந்திரி இல்ல. எதை சொன்னாலும் சோனியா மாமா சொல்ல மண்டையாட்டிட்டு இருக்க ஆளுகளா இங்க கிடையாது இப்ப பிரதமரா. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. மின்சாரம் மக்களுக்கு எளிய வகையில் கிடைக்க வழி பண்றது இதே மோடி அரசாங்கம் தான், இதே மோடி தான். வறுமை கோடி கீழே இருக்கவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு பாத்ரூம் கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், வீடு கட்டி கொடுக்கிறது, மருத்துவ காப்பீடு, இதெல்லாம் இந்த பிரதமர் மோடி இருக்கார்ல அவர் கொடுத்தது தான் எல்லாமே. இங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது யாரும் நமக்கு நல்லாவே தெரியும். வீடு பிரதம மந்திரி கட்டுறதுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க, ஆனால் அந்த பணத்தை பிரதமர் மந்திரி வந்து அந்த திட்டம் தான் சொல்றது கிடையாது. வாய் வலிக்கும் இங்க தமிழ்நாட்டில். ஆனால் இவங்க ஒரு வீடு கட்டணுமே, வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா சும்மா இவ்வளோ சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க வீடு, இதில் முக்கால்வாசி அளவுக்கு பேர் எழுதிடுவான். இது எங்களது முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த பணத்தில் கட்டப்பட்ட வீடுன்னு பெருசாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போகிறான் வீட்டு மேலே. அதை அழிச்சிட்டா கூட கோவம் வந்துட்டு, அதையும் அழிச்சிங்க அப்புறம் பார்த்துக்கோங்க சண்டை வந்துட்டு பணத்தை ரிட்டர்ன் வாங்கிடும் சொல்லுவானுங்க. அங்கேருந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது மட்டும்தான் இங்கே பொழப்பா இருக்குது தமிழ்நாட்டில். எத்தனையோ திட்டங்கள் இன்னைக்கு இந்தியாவில் எங்கே எடுத்தாலும் இந்த சாலைகள் இவ்வளவு நீளமாக ஆக்கப்பட்டது யாருனால? இதே மோடினால தான். டைம் ரொம்ப குறையுது. காஷ்மீர் ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரென்த், ஒரே லென்த் தான் ரோடு, நேர் ரோடு. டைம் ரொம்ப மிச்சமாகும். இந்த போக்குவரத்து சரியாக, இந்த பாதைகள் சரியாக இருந்ததுன்னா தொழில்துறை ஈஸியாக செயல்படும். உருவாகக்கூடிய பொருளை மிக எளிதாக எங்க கொண்டு சேர்க்கணும் சேர்த்துருவாங்க. பாதைகள் சரியாக இருக்கணும், அதை சரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க இங்க. நம்ம உள்ளூர் ரோட பாருங்க, நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம போடுவோம்ல ரோடு, நம்ம இங்க ஆளுங்கட்சிகள் போடுறதுல திமுக போன்ற கட்சிகள் கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஆளுங்க ஃபண்டு ஒதுக்குவாங்க மத்திய அரசு. இங்க ரோடு பார்த்தீங்கன்னா கிளுகிளுன்னு இருக்கும். நான் 5 வயசுல பார்த்த ரோடு இன்னைக்கு எனக்கு 27 வயசாகும் போது அந்த ரோடு அப்படியே தான் இருக்கும். மாற்றமே இருக்காது. எந்த அளவுக்கு குண்டு குழி பள்ளம் இருந்துச்சோ அதே அளவுக்கு திரும்ப இருக்கும். எப்பாச்சும் 4 வருஷம் 3 வருஷம் தேர்தலில் இருக்கும்போது அதில் தாரை கொண்டாந்து ஊற்றி விட்டு போயிடுறது. ரோடு போட்டாச்சு அப்படின்னு கரெக்டாக அவன் போயிட்டு ஒரு வாரத்தில் பேந்து வர ஆரம்பிச்சிடும். இது நடக்குதா இல்லையா? இதுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. மத்திய அரசு ஏதாச்சும் வடக்குலேருந்து வந்த கட்சி எப்போ பாரு பிரிவினைவாதம் பேசுறதே தான் தமிழ்நாட்டில் பாதிக்கு வேலையா போச்சு. பிரிவினைவாதம் பேசுறீங்கல்ல, தமிழ்நாடு தனிநாடு நாங்கள் தனியாக இருந்துக்கிறோம். தனியாக இருந்துக்கிறீல்ல, தனியாக இருந்துக்க, மற்ற மாநிலங்கள் தனியாக இருக்கட்டும், தமிழ்நாடு தனியாக இருக்குல்ல. டக்குன்னு என்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டுல இருந்து கோயம்புத்தூர் தனியாக, அது ஒரு நாடாகிட்டோம். நாங்கள் மத கவனம் நாடாகிக்கிறோம். இந்த பக்கம் சென்னை, இந்த பக்கம் உள்ள மாவட்டங்கள்லாம் நாங்கள் ஒரு மாநிலம் போகிறோம் சொன்னாங்கன்னா ஏற்றுக்குருவியா? இப்போ இப்படி உள்ள பிரிவினைவாதம் வந்தால் அப்போ ஏற்றுக்குவியா நீ? தமிழ்நாடு தனிநாடு கேட்குறவங்கள்ட்ட கேட்குறேன் நான். தமிழ்நாடு தாங்க, தமிழ்ன்ற இனம் எண்ணம்லாம் வேணும். ஆனால் நம்ம இந்திய தேசம்ன்ற ஒரு அடிப்படை வேணும். கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. டாக்ஸ் கதர் இல்லை, தமிழ்நாடு நாங்கள் கட்டணும்ட்டு. இப்போ நான் புதுக்கோட்டை மாவட்டம், நான் தனியாக டாக்ஸ் கட்டணும்பா. திருச்சியை விட நான் டாக்ஸ் அதிகமாக கட்டியிருக்கேன், எனக்கு ஏன் கொடுக்காம திருச்சிக்கு அதிகமாக பண்ணியிருக்கேன் கேள்வி கேட்டால் என்ன ஆகும்? நாடு துண்டாடப்படும். ஃபர்ஸ்ட் அது பேசிக் சென்ஸ் எவனுக்கு திமுக இருக்கா இல்லை யாருக்கு? முதல்ல எப்போ பாரு இதே தான் பிரித்து விட்டுறது. தமிழ்நாடு இத்தனை ரூபாய், 1 ரூபாய் கொடுத்தால் திரும்ப அங்கேருந்து 27 பைசா தான் வருது இல்லை? அந்த 27 பைசா கணக்கு சொல்லு. நிர்மலா சீதாராமன் கேட்டாங்களா இல்லையா? எப்பா நீ கணக்கை சொல்லுப்பா, நான் அடுத்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறேன்னு ஏன் சொல்ல மாட்டேற? என்னுடைய வரி பணத்தை செலவு செஞ்ச உனக்கு கணக்கு காட்ட முடியலை, ஃபண்ட் மட்டும் உனக்கு வேணும். அங்கே இருந்து
இதெல்லாம் பார்க்கும்போது தான் கோபமா வருது. நம்ம முட்டாளாவே இருக்கிறோமா அப்ப? எதுவுமே கிடைக்கல கிடைக்கல. வேலைவாய்ப்பு நீங்க என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க எங்க தமிழ்நாட்டில் இப்போ ஆளுங்கட்சி திமுக? ஆனால் 2014 மோடி அவர்கள் தொடர்ந்து வேலைவாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு தனியாக மானிய முறையில் அவங்க நிதி ஒதுக்குறாங்க. வேலை கிடைச்சவன் ஓகே பொழைச்சுக்கோ, வேலை கிடைக்காது என்ன பண்றது, அவன் தொழில் தொடங்குறதுக்கு நம்ம ஃபண்டை கொடுப்போம் அப்படின்னு ஒரு பக்கம். ஏன் இதெல்லாம் பேசுங்களேன் தமிழ்நாட்டில். எப்போ பாரு நீங்க பண்ண அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது வேலையை ஃபஸ்ட்டு விடுங்க. ஸ்டிக்கரை ஒட்டி ஒட்டி தான் நாடு இன்னைக்கு ஸ்டிக்கர் இப்படி பிச்சா போயிரும்ல, தனித்தனியாக பிஞ்சு மழையை தண்ணி ஊத்துச்சுன்னா பிஞ்சு அது மாதிரி போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் நிலைமை. நீங்கள் தூண்டக்கூடிய இந்த பிரிவினைவாதம் நாட்டை வந்து அதில் பாதாளத்திற்கு கொண்டு போயிடும் பார்த்துக்கங்க. எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்கன்னே சொல்கிறது. இந்த ஜல் ஜீவன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது, குடிநீர் வழங்குறது எல்லாருக்கும். இந்த குடிநீர் குழாய் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வீடுகள்லையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குழாய் வரும் பாருங்க. இந்த குடிநீர் குழாய் யார் ஒதுக்குனது, எந்த திட்டத்தின் மூலமாக வந்தது கேளுங்க. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொல்லாது. ஆனால் இதே பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாஜக தான் இங்கேருந்து ஒதுக்குச்சு. சொல்ல தெரியாது இல்லை, இது சொன்னால் எங்கே நீ ஓட்டை மாற்றி குத்திட்டீங்கன்னா குடிக்கிற தண்ணிக்கு விசுவாசமான சொல்ல மாட்டாப்புல. இந்த பைப்பு ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக எல்லா வீடும் கொண்டு போய் சேர்க்கணும். முன்னாடி யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டுக்கு எத்தனை பைப்பு இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும். முன்னாடி காலத்தில் திட்டம்லாம் இல்லாதப்ப ஒரே எங்கேயோ ஒரு டேங்கில் வைப்பான் தண்ணி காலைல போட்டு விடுவான், அதை போய் தான் பிடிச்சிட்டு வரணும். அப்புறம் சாயந்தரம் ஒரு வாட்டி எங்கேயோ குழந்தை தூக்கிட்டு போய். இப்போ வீட்டுக்கு வீடு ஒரு பைப் வந்துருச்சு. இதை கொண்டு வந்தது யார், இதை சிந்திச்சது யாரு? இவங்க அடித்த கொள்ளையெல்லாம் இதெல்லாம் 1995 2000 பண்ணியிருக்கலாம். இப்போ 2014 பிறகு மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் பண்றாங்க. அவங்க சிந்திச்சு மக்களுக்கு தேவை என்ன தேவையோ அதை பண்றாங்க. அது சொல்ல தெரியாது, அதை செய்ய தெரியாது. இங்க திராவிடம் மட்டும் பேச தெரியும். திராவிடம் அதை படிப்பை கொடுத்துச்சு, பெண்கள் சுதந்திரத்தை கொடுத்துச்சு, எப்படி கொடுத்துச்சுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. கொடுத்துச்சுன்னு மட்டும் சொல்ல தெரியுங்க எல்லாத்துக்குமே. அதனால நான் எதுவுமே கொடுக்கலன்னு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க மோடி மாதிரி ஆளுங்க. அவங்கள ஒரு முத்திரை குத்திடுறது. இந்துத்துவா, RSS, பாஜக, யாரா வேணா இருந்துட்டு போட்டு மக்களுக்கு நல்லது செய்யறது யாரா இருந்தா என்னங்க? இல்லை கேட்குறேன். இப்போ இந்துத்துவான்னு சொன்னா மட்டும் எதுக்கு உங்களுக்கு கோபம் வருது? இந்த திராவிடம் பேசக்கூடியவங்களுக்கு. நீங்க திராவிடத்தின் எதிர் அடிப்படையில் பேசுறீங்க, மொழி அடிப்படையில். அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிடம் பேச முடிஞ்சதுல உங்களால. இப்படி நீங்க இதை சேர்த்து திராவிடம் சொல்லும்போது சரி திராவிடம் பேசிட்டு போ. நான் கடவுளை தொழக்கூடிய எல்லாருமே இந்துக்கள்னு சொல்றேன். இந்து கடவுள்களை தொழக்கூடியவங்க நான் இந்துக்கள்னு சொல்றேன். இந்துத்துவா இதுல ஏன் உனக்கு ஏன் கோபம் வருது? அவங்க முஸ்லீமையோ கிறிஸ்தவர்களோ திட்ட கிடையாது, அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது. நான் இவர்களை ஒரு குடைக்குள்ள கொண்டு வரேன். நீங்க எப்படி திராவிடம்ன்ற பேர்ல எல்லா 4 மொழிகளை ஒரு குடைக்குள்ள கொண்டு வந்தீங்க, அது மாதிரி இவங்க இந்துக்கள் கடவுளை தொழக்கூடியவர்களை இவங்க குடைக்குள்ள கொண்டு வராங்க இந்துன்ற அடிப்படையில். அது தமிழ் இந்துவோ, தெலுங்கு இந்துவோ, கேரளா இந்துவோ, அவங்க சொன்னா மட்டும் உங்களுக்கு குத்துது, நீங்க சொன்னா மட்டும் அது நோவுதா? இல்ல கேட்கிறேன். அது மட்டும் நீங்க சொன்னது நல்லா இருக்கு. இப்படித்தான் நீங்க நாட்டை பிரிச்சு அரசியல் புரிய விடாம மக்களை வச்சிருக்கீங்க. என்ன முக்கியம், இதை கொஞ்சமாச்சும் நம்ம நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு யார் நல்லது பண்றா யார் தீமை பண்றான்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 500க்கும் 1000க்கும் விலை போயிடாதீங்க ஓட்டுக்கு. தயவு செஞ்சு நமக்கு என்ன நல்லது நடக்கின்றதை மட்டும் பாருங்க, யார் அந்த நல்லதை பண்றதுன்னு பாருங்க. UPI இருக்குல்ல, அது அந்த புஸ்ல இதெல்லாம் தேவையா ஆச்சா ஊச்சா. நாங்க இங்க இந்த UPI மூலமா பண வரவேற்தனை நம்ம யாருக்கு ஒரு புள்ள எங்கேயாச்சும் படிக்கும் காலேஜில் அவங்க அப்பா பணம் போடணும்னா யாருக்கு கெஞ்சி அப்பா பணம் போட்டுருங்கப்பா பேங்க்ல, இல்லை ஏதாச்சும் கடையில் போயிட்டு நான் 1000 ரூபா தாரேன், நீங்க 100 ரூபா கமிஷன் எடுத்துக்கிட்டு 900 ரூபா பிள்ளைக்கு போடுங்க. இப்படி பேசின காலத்தை போய் இன்னைக்கு அப்பா பணம் வேணுப்பா இந்த போடுறமா 2000 ரூபா உடனே போன்ல இருந்து தட்டுறாரு. இந்த UPI மிக எளிதான இந்த பண பரிவர்த்தனை கொண்டு வந்தது யாரு? இதே மோடி தானே. இப்படி ரொம்ப ஸ்லோவமா இருக்கு, இதை பத்தி பேசுங்களேன். இதை பண்ணது மோடி தானே. நீ யோசிச்சு பாரு, UPI இல்லப்பா நீ எப்படி பணம் போடுவ, பணம் எடுப்ப, ஒவ்வொரு கடையை கமிஷன், அவன் கமிஷன் வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு 100 ரூபா 50 ரூபா கமிஷன் வாங்கிட்டு அவன் நல்லா லாபம் பார்க்கலாம். அதை மாற்று முறை கொண்டு வர UPI கொண்டு வந்தா இந்த உலகத்திலேயே நம்பர் 1 இந்தியாவாச்சு இந்த UPI பரிவர்த்தனையில். எவனுக்கு இந்த கள்ளப்பணத்தை ஒழிச்சலாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி தான் இடையில இந்த டிமானிசேஷன் வந்தது. நிறைய நல்லது வந்துச்சு, ஆனால் அதை கூட விமர்சிச்சாங்க இவங்க. விமர்சனத்திற்கு பேர் போனதான் இந்த திராவிடம். இப்படி நான் அடுத்தடுத்த திட்டங்களை சொல்லிக்கிட்டே போக முடியும். என்னால எக்கச்சக்கமா இருக்கு, எடுத்து பார்த்தா படிக்க முடியல, அவ்வளவு இருக்கு. இதில் ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாம் பயன் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அது இவங்கனால தான் நம்ம பயனடைகிறோம்னு தெரியாது. இங்கே தான் ஸ்டிக்கர் ஒட்ட ஆல்ரெடியா இருக்குல்ல, டக்குன்னு சொன்னா போதான் ஏதாச்சும் உங்க வீட்டு நல்லது நடந்துச்சு எடுத்து ஸ்டிக்கரை ஒட்டிடுறது. திராவிடம் தான் காரணம். என் வீட்டு பிள்ளை படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சு, திராவிடம் தான் காரணம். என் வீட்டு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, எடுத்து ஒட்டுறா ஸ்டிக்கர், நான் திராவிடம் தான் காரணம். எது நடந்தாலும் திராவிடம் தான். பிறந்தாலும் திராவிடம், மண்டையை போட்டாலும் திராவிடம். இந்த திராவிடத்தை என்னைக்கு யார் என்ன காலி பண்ணுவான்னு புரிய மாட்டேன்னு எனக்கு. யாராச்சும் ஒருத்தர் காலி பண்ணுங்க. தமிழ்ன்ற ஒரு அடிப்படை வரட்ட நான் ஏத்துக்கிறேன், திராவிடம் தேவை கிடையாது. நான் ஏன் இந்த 4 குடைக்குள்ள வரணும்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நான் ஏன் வரணும்? தமிழ் மற்ற எல்லா மொழிகளும் எனது தேசத்தின் ஒரு அங்கம். இதான் சரியான ஒரு பார்வை. ஒரு கண் தமிழாகவும் இன்னொரு கண் தமிழராகவும் பார்க்கப்பட்டு இந்த கண்ணும் இந்த தமிழும் தமிழர் என்ற 2 கண்களும் இந்தியா என்ற தேசத்திற்குள் இருக்கிறது அப்படின்ற எண்ணம் இருந்தால் போதும் எல்லோருக்கும். பிரிவினைவாதம் ஒருபோதும் தேவை கிடையாது.
நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் சொன்னதுதான், தமிழ்நாடு தனியாக வேணும் யாராச்சும் கேட்டான் அப்படின்னா அவன் தேச துரோகின்னு நினச்சிக்க. தனியாக போகிற உன்னை விட இளைஞர் நல்ல முப்படைகளையும் பலமாக இருக்கான், நீ தனியாக போனவன்னு அடிக்கிறான், யார்கிட்ட போய் கேட்ப? சிங்கப்பூரில் இருக்க தமிழன் வருவாப்லையா? மலேசியா இருக்க தமிழன் வருவாப்லையா? நமக்கு பக்கத்து நம்ம இந்தியான்ற ஒரு நாடு அதாங்க வரணும். நமக்கு இந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு கைவிடுங்க, தனியாக போகணும்னு. நான் தான் கேட்குறேன், தமிழ்நாடு தனியாக போகணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டலமும், கோவை தனியாக போகணும், மதுரை தனியாக போகணும்னு கேட்டால் விட்டுருவீங்களா? எதுக்கு பிரியன்னு முதல்ல சேர்ந்து வாங்க ஆசைப்படுங்க. 10 குச்சி சேர்ந்து இருந்தால் தான் அது பலம். ஒத்த குச்சியாக போச்சுன்னா ஈஸியாக உடச்சு போட்டுடலாம். சேர்ந்து இருக்க ஆசைப்படுங்க, அதை என்றைக்குமே நினைங்க. நம்ம வாழ்வாதாரமும் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும். சின்ன ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில், அதைத்தான் நம்ம ஊரில் பண்ணுறீங்க. பறந்து விரிஞ்சிடக்கூடிய இந்த இந்திய தேசத்தில் எங்கேனாலும் போகலாம், எங்கேனாலும் வரலாம், நம்மளுடைய வாழ்க்கை முறையை முன்னேற்றிக்கலாம் நினைங்க. அதை விட்டுட்டு இப்போ தானே இந்த பிரிவினைவாதத்தை தூண்டாதீங்க. இந்த பக்கம் திராவிடன் பேசி தமிழ் மொழியையும் கொச்சைப்படுத்தாதீங்க, இந்த இந்திய தேசத்தையும் பிரிக்க நினைக்காதீங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புறது. ஸோ மோடி அவர்கள் கோயம்புத்தூரில் வந்து அவருடைய அந்த துவக்க விழாவை துவங்கி வச்சுட்டு உரை மாற்றி விட்டு சென்றிருக்கிறார். அவர் சொன்னது போல கோயம்புத்தூர் நகரம் ஜவுளித்துறையில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றுகிறது பொருளாதாரத்தில் இந்திய தேசத்திற்காக. இன்னொரு புறம் இயற்கை விவசாயம், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரையும் பண்ணக்கூடிய விவசாயம் நம் இதயத்திற்கு நெருக்கானது, என் இதயத்திற்கு நெருக்கமானதுன்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக மிக முக்கியமானது பின்வரும் காலங்களில் அப்படின்றது மோடியோட ஒவ்வொரு பேச்சிலையும் ஒரு அர்த்தம் இருக்கும் பின்னாடி. நான் புரிஞ்சுக்கிட்டது தான், அவர் இதயத்திற்கு நெருக்கம் சொல்லும்போது தெரிஞ்சு போச்சு. இனி வருங்காலத்தில் எல்லாமே இயற்கை விவசாயம்னாலே இயற்கை தான். இன்னைக்கு பல உரங்களை செயற்கையான முறையில் போட்டு அந்த விவசாயத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக மாற்றி வச்சுட்டாங்க. அது ஒரு நேச்சுரல், அது வந்து இயற்கையானது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த இயற்கை விவசாயம்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பின்வரும் காலையில் இங்கே இயற்கை தூக்கிட்டு விவசாயம் அப்படின்னால இயற்கை தான் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னா அதை நம்ம கைகளில் தான் இருக்குது. அதற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காரு. நம் தமிழ்நாட்டில் கூடிய விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடியவங்க அந்த வழியில் போங்க, நல்லதே நடக்கும், வருங்கால சந்ததியினருக்கும். அதை தான் மோடின்னு சொல்கிறது. யார் நல்லது பண்ணாலும் அவங்கள ஏற்றுக்காங்க, அவங்கள வடக்கு தெக்குன்னு தயவு செஞ்சு பிரிக்காதீங்க. எல்லாருமே நம் இந்நாட்டு மன்னர்கள் தான், இந்திய தேசம் என்ற அடிப்படையில் வாங்க, இந்திய ரத்தம் நமக்குள்ள ஓடுதுன்னு வாங்க. நம்மளை எவனாலும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. நன்றி.